ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி பிலிம்ஸுக்கு தேவையான புக் லிஸ்ட் அண்ட் தென் தேர் ரிசோர்சஸ். நம்ம இந்த புக் லிஸ்ட் அண்ட் ரிசோர்சஸ் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஈவன் இஃப் யூ டு நாட் பிரிட்டன் தட் யூ டூ அண்ட் அட் சம் பாயிண்ட் யூ வில். அப்படின்னா என்னங்க சொல்றாங்க? உங்களை மட்டுமே நீங்க நம்புங்க. நீங்க நம்பலனா கூட பரவாயில்ல, நம்புற மாதிரி பாசாங்க செய்யுங்க. ஏதோ ஒரு கட்டத்துல உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாலிட்டி சப்ஜெக்டை பொறுத்த வரையும் இந்த புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி 6th to 8th அண்ட் தென் 9th to 12th. ஸோ 11th புக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக். அண்ட் தென் இந்த புக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக். இந்த புக் இல்லாம பாலிட்டி கிடையாது. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் இந்த புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 6th to 10th ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் 6th to 8th எதுக்கு பார்க்குறோன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த புக்கை நம்ம படிக்கணும். ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் பாலிட்டி இதுவரை நான் படிச்சதே கிடையாதுங்க, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது, நான் வேற பேக்ரவுண்ட் மெடிக்கல் பேக்ரவுண்ட், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா 6th to 8th இந்த பேசிக் பேக்ரவுண்டை கன்ஃபார்மாக படிங்க ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 11th ஸ்டாண்டர்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க்கை போகலாம். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே எம் லட்சுமிகாந்த் புக்கை போயிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் டு 11th 9th to 10th புக்கை நீங்க படிங்க. நல்லாவே நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். 9th to 10th புக்கை நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அண்ட் தென் 11th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு போங்க, அண்ட் தென் பாலிட்டி போங்க. இது ரெண்டு புக்கையும் முடிச்சதுக்கு அப்புறமா 11th இன்னொரு புக் இருக்கும், 12th 2 புக் இருக்கும். ஸோ அந்த புக்ஸையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலிட்டி ஓவராலா முடிச்சிடுவீங்க. ஸோ பிலிம்ஸ்க்கு போதும், மெயின்ஸுக்கு இதுவே மோர் தென் எனஃப் அலாங் வித் த கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் வெரி வைட்டல் ரோல். நீங்க மெயின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க. தஃபோர் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிஎம் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருப்பாங்க. அந்த ஏடிஎம் அட்மின்ல போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் ரிலேட்டட் டு த யூபிஎஸ்சியோ கேட்டுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுங்க. லெட் அஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கால்ட் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா வெரி வைட்டல் ரோல். நீங்க எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா there was 20 கொஸ்டின் 20 கொஸ்டினாவது நீங்க இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அனலைஸ் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன புக் லிஸ்ட்ன்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா இருந்துச்சுங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க என்சிஆர்டி 9th to 10th, ஸோ இதுக்கே நீங்க பேசிக் படிச்சு தான் ஆகணும். அண்ட் தென் என்சிஆர்டி 11th இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த புக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இது நீங்க எஸ்ஏ பேப்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தஃபோர் இந்த என்சிஆர்டி 11th இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப பேசிக் புக்குங்க, நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த புக்கை நீங்க படிச்சே ஆகணும். அண்ட் தென் கிளாஸ் 12th என்சிஆர்டியில் நீங்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸை நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி, பட் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை நீங்கள் படிச்சே ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். இதோட கான்செப்ட் தான் நம்ம வந்து எக்ஸாம் பேப்பரில் கொஷினில் அப்ளை பண்ண போகிறோம். டைரக்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கான்செப்ட் ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் தட் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் டு கெய்னிங் த பேசிக் நாலேஜ் நீங்கள் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை கன்ஃபார்மாக படிச்சே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அலாங் வித் தட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோலுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ், வாட் எவர் த சப்ஜெக்ட், எக்கனாமிக்ஸ் பிளேஸ் வெரி வைட்டல் ரோல். கரண்ட் அஃபேர்ஸில் பொறுத்த வரைக்கும் எடிட்டோரியல் அண்ட் தென் எந்த ஒரு எக்கனாமி சம்மந்தப்பட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை நோட் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வித் திஸ் ஐ எம் மூவிங் வித் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் எத்தனை நாள் இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம படிக்கணுன்றது ஆல்ரெடி நான் ஒரு தனியாகவே உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபுட்டேஜில் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன புக் லிஸ்ட் மட்டும் தான் இந்த கிளாஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்தவரையும் என்சிஆர்டி புக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அலாங் வித் தமிழ்நாடு புக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்ஸுங்க. தமிழ்நாடு புக்கை நம்ம ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ்நாடு புக்கு தேவையான புக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கிளாஸ் 6th, ஏன் இங்கே 6th ஸ்டாண்டர்ட் புக்லாம் நம்ம படிக்கணுமான்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்கன்னா 6th to 7th புக்லேயே 2018 பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தஃபோர் இதெல்லாம் நீங்கள் மஸ்ட் புக்கு ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. டேரெக்டாக
போயிடாதீங்க. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் 11th புக் போங்க. இல்லைனா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிங்க. அப்படி இல்லைனா இந்த புக்கு வாங்க. ஏன்ஷியன்ட்டை பொறுத்தவரை இந்த புக் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்குங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. NCERT கிளாஸ் 11th ஏன்ஷியன்ட், தட் இஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா, RS Sharma. இந்த புக் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. அண்ட் தென் கிளாஸ் 12th டீம்ஸ் இன் இந்தியா, இது வந்து நியூ புக்குங்க. பார்ட் 1, தட் இஸ் சாப்டர் 1 to 6. இந்த புக்கும் ரொம்ப முக்கியமான புக்கு. தமிழ்நாடு ஓல்டு எடிஷன் இருந்தால் படிங்க. ஓல்டு எடிஷன் PDF இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. நியூ எடிஷன் புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும். பட் இந்த புக்கு இருந்துச்சுன்னா சாப்டர் வைஸாக கிளியராக இருப்போம் ஏன்ஷியன்ட் இந்தியா பொறுத்த வரையும். ஸோ அதுக்கு தான் இந்த புக்கை வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் தென் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா, பூனம் தயாள் தகியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு இருக்கு. இந்த புக்கெலாம் இல்லை, இந்த எந்த புக்குமே தேவையான இந்த புக்கை வச்சு படிப்பேன்னா இந்த புக்கை வச்சு படிச்சுக்கலாம். பட் நீங்கள் பேசிக் புக்ஸ் இந்த புக், ஸோ இந்த ஒரு 4 புக்கு நீங்கள் ஆகணும். இந்த 4 புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், மோர் தென் எனஃப் டு கவர் ஏன்ஷியன்ட் இந்தியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெடிவல். ஸோ மெடிவலை பொறுத்த வரையும் தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் த புக்ஸ் ஒன் மஸ்ட் ஹவ் டு ரீட். ரொம்ப ரொம்ப மஸ்ட் புக்குங்க. ஸோ இந்த புக் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மெடிவலை பார்த்துடலாம். 7th இப்போ தான் சொன்னேன், 2018 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7th அவர் பாஸ் 2ல இருந்தே கேட்டிருக்காங்க. therefore நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NCERT கிளாஸ் 11th மெடிவல் இந்தியா ஓல்டு புக்கு யார் ரிட்டன் பண்ணிருக்கேன்னா சதீஷ் சந்திரா. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. தமிழ்நாடோட ஓல்டு புக் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, அப்படியெல்லாம் நியூ புக்கை யூஸ் பண்ணிங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து தேவைன்னா இந்த புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தவரையும் நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் இப்போ இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்க புக்கு மோர் தென் சஃபிஷியன்ட் டு crack this UPSC prelims as well as mains when you compare and then when you study with the current affairs ஓட சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக மெயின்ஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும், இந்த புக்கு கிளியர் பண்ணிடலாம் UPSC. அண்ட் தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தவரையும் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட், இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் தமிழ்நாடு புக்கு நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th சயின்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், இந்த புக்கும் முக்கியம். 12th ஸ்டாண்டர்ட் புக்கும் முக்கியம். இந்த 3 புக்கு படித்தாலே ஆல்மோஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் ஓவர். டைனமிக் போர்ஷனை பொறுத்தவரையும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் நீங்கள் கன்ஃபார்மாக அதை கோத்ரூ பண்ணியே ஆகணும், கவர் பண்ணியே ஆகணும். வாட் எவர் த சப்ஜெக்ட் நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணியே ஆகணுங்க. அண்ட் தென் மாடர்ன் இந்தியா நான் ரெண்டே புக்ஸ் தாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். NCERT கிளாஸ் 8th நியூ அவர் பாஸ்ட் 3. அண்ட் தென் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. UPSCக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும், ஸ்டேட் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு. ஸ்பெக்ட்ரம் த பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பை ராஜு ஐயர். நிறைய பேர் பிபின் சந்திரா சொல்லுவாங்க, அது பல்கி புக்கு, அதை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, கவர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த ஸ்பெக்ட்ரம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சாப்டர் முடிச்சுட்டா அப்போ சம்மரி இருக்கும், படித்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் சம்மரியை வச்சு என்ன பண்ணிடலாம், ஒரு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் ஸ்கில்ஸை இந்த புக்கை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த 2 புக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆல்ரெடி மாடர்ன் இந்தியா பொறுத்தவரையும் 10+ கொஸ்டின்ஸாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். therefore இந்த 2 புக்கையும் மஸ்ட் புக்குங்க. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கிளாஸ் 8th படிச்சுங்க. அண்ட் தென் இந்த ஸ்பெக்ட்ரம் படிச்சுங்க. இது 2 புக்கும் போதும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க கொஸ்டின்ஸ். therefore you can crack this. அண்ட் தென் ஜியோகிராஃபியை பொறுத்தவரையும் பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதனால் பேசிக் புக்ஸ் எல்லா புக்ஸும் படிக்கிறது தான் நல்லதுங்க. என்னை பொறுத்தவரையும் ஜியோகிராஃபி நாலேஜ் நிறைய கெயின் பண்ணணும்னா பேசிக் எல்லா புக்கும் படிக்கணும். the first start with the earth, our habit, and then our environment, resource and development, and contemporary India part 2. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. 5 புக்கையும் படிச்சிருங்க. இந்த 5 புக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த 4 புக்குக்கு வாங்க. இந்த 4 புக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். என்னன்னு பார்த்தீங்கன்னா NCERT கிளாஸ் 11th, தட் இஸ் நியூ எடிஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் தென் இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். இந்த 2 புக்கு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புக்ஸ்க்கு வாங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கனாமி. இந்த 4 புக்கு இருந்தாலே போதுங்க, உங்கள் ஜியோகிராஃபியை கவர் பண்ணிடலாம். நிறைய பேர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, கோட்ஷீல் ஏங்க யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போதைக்கு அப்டேட்டடாக ஆகிப்போச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஒரு பாஸ்ட் 3 years 5 years கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு NCERT புக்ஸை வச்சு உங்களால் கொஸ்டின்ஸை கிராக் பண்ண முடியும். அண்ட் தென் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேப் பேஸ்ட் கொஸ்டின். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அட்லஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஓரியன்ட் பிளாக் ஸ்வான் அட்லஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அட்லஸ் மஸ்ட். ஆனால் அட்லஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அண்ட் தென் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் பாருங்கள். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகுது, ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா G7 மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் பார்த்துக்கணும், யாரெல்லாம் அட்டன் பண்ணிருக்கான்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி ஜியோகிரஃபியில் படித்து ஆகணும் வித் ரெஸ்பெக்ட் டு த கண்ட்ரிஸ் அண்ட் தேர் லொக்கேஷன்ஸ் அண்ட் தென் ஐஸ்லாண்ட்ஸ் அண்ட் தென் ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு அட்லஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு கேட்டிருக்காங்க, கிரிப்டோ கரன்சி வச்சு கேட்டிருக்காங்க, நேனோ டெக்னாலஜி வச்சு கேட்டிருக்காங்க, மெடிக்கல் சயின்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் வெரி வைட்டல் ரோல் ரிலேட்டட் டு த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? NCERT கிளாஸ் 6th to 10th ஸ்டாண்டர்டை படிங்க. அதை முடிச்சிட்டிங்கன்னா NCERT பயாலஜி புக்கை படிங்க. அது என்னதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்ஸுங்க. இது எல்லாமே நான் செலக்டிவான சாப்டர்ஸ் தான் சொல்கிறேன். இந்த பயாலஜியில் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 and 5 படித்தாலே போதும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கு. நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் 4, 5 அண்ட் ரெஸ்ட் 7 to 16 இந்த சாப்டர்ஸை நீங்கள் பர்டிகுலர் சாப்டர்ஸை நீங்கள் படித்தாலே போதும் டு get a basic understanding, to get a basic knowledge about the science, basic science, general science. அதை முடிச்ச உடனே டெக்னாலஜிக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கன்ஃபார்மாக நீங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பரை கவர் பண்ணியே ஆக வேண்டியது தான். வேறு ஆப்ஷனே கிடையாது டு கிராக் த பிலிம்ஸ். அண்ட் தென் என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு ரெண்டு புக் தாங்க சஜஸ்ட் பண்ணுறேன். ரெண்டுமே சிம்பிள் புக் தான். ஒன் இஸ் சங்கர் IAS அகாடமி லேட்டஸ்ட் எடிஷன் புக்கை வாங்கி படிங்க. அப்போ தான் நிறைய உள்ள உங்களுக்கு ஆக்டை பற்றிலாம் கூட வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. ராம்சார் சைட்னா என்ன, ஸோ இப்போ எத்தனை ராம்சார் சைட் இருக்குது. நீங்கள் ஓல்டு புக்கை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அங்கே நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூ எடிஷன் வாங்கி படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் பிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பிளேஸ் வைட்டல் ரோல். இந்த 3 சப்ஜெக்ட் பாலிட்டி, எக்கனாமி அண்ட் தென் என்விரான்மெண்ட், இது ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வந்து கவர் பண்ணுதுங்க. இந்த 3 சப்ஜெக்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் எழுதுறாங்க இந்த பிலிம்ஸில் தான், இந்த இதே UPSC கூட தான். அங்கே என்விரான்மெண்ட் பிளேஸ் வைட்டல் ரோல். பேசிக் ஸ்டாட்டிக்கை பொறுத்தவரையும் நீங்கள் சங்கர் IAS யூஸ் பண்ணிங்க. அண்ட் தென் டைனமிக்கை பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளேசஸ் பார்க்கணும், அண்ட் தென் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பார்க்கணும், நேஷ்னல் பார்க்கு, அண்ட் தென் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி பார்க்கணும், அந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா மந்த்லி மேகசின் படிக்கலாம், அப்படி இல்லைனா PIB நியூஸை பார்க்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூ பாலிசிஸ், இப்போ இவ்வளோ நேரம் எதாவது சொல்லிட்டு இருந்தால் நியூ பாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா PM கிஷான் பற்றி அதை கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் இந்தியன் இயர் புக்கை வந்து படிங்க. அண்ட் தென் NCERT புக்ஸ் மென்ஷன்ட் அபோவ் அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு பேசிக் புக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நியூ பாலிசி. அப்புறம் எக்கனாமியை பொறுத்தவரையும் எக்கனாமிக் சர்வேயை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த எக்கனாமிக் சர்வே இருக்குங்களே, இந்த எக்கனாமிக் சர்வே படிங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட்டை படிங்க. ஸோ பட்ஜெட் படிக்கலாம், அப்படி இல்லைனா மந்த்லி ஏதாவது மேகசின். அண்ட் தென் இதோட கன்சாலிடேட்டட் பண்ணி ஒரு PDF எல்லாமே ஒரு நல்ல ஒரு டாப் இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க, இதை முடிஞ்சிச்சு கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த நியூ பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். பட்ஜெட் முக்கியம், எக்கனாமிக் சர்வேவும் முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யோஜனா படிக்கலன்னா பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. 100 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 120 ரேஞ்ச் எடுக்கணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 60+ கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகணும். 75 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, அது 60 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்ட் ஆகிறதாலே 110 கிராஸ் பண்ணிடுவீங்க. 110 ஆர் 105 கிராஸ் பண்ணால் ஈஸியாக நீங்கள் மேக்ஸிமம் உள்ள கிளியர் பண்ணிடலாம் பிலிம்ஸை பொறுத்தவரையும். இதை முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை இந்து பேப்பர் படிங்க. அது இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிங்க. அப்படியும் இல்லைனா PIB நியூஸ், இதெல்லாம் லென்த்தியாக இருக்குங்க. PIBலாம் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு மேகசின் யூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி மேகசின் ஆஃப் விஷன் IAS யூஸ் பண்ணலாம், இல்லை வாஜிராம் யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்குங்க. பட் நான் ஏன் வாஜிராம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா, வாஜிராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பிலிம்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. மந்த்லி மேகசின்ஸில் பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மெயின்ஸ் கொஸ்டின்ஸும் அதில் கொடுக்குறாங்க. மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் அவங்க கொடுக்கலாங்க. ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அந்த ஆன்சர் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லித்தராங்க. இந்த மேகசின் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப
யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம படிக்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் பிகினிங்கில். தஃபோர் நீங்கள் ஒரு ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தஃபோர் இந்த வாட்ச் நம்ம நிறைய யூஸ் பண்ணுங்கள். எதை பொறுத்த வரையும் மந்த்லி மேகசினை பொறுத்த வரையும் விஷன் ஐஏஎஸும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நிறைய இருக்குது. ஏதாவது 2 சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 மேகசின் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் பெஸ்ட்டாக இதை சொல்கிறேன். அண்ட் தென் பேப்பர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோதான் நம்ம GS 1ல் நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தாலும், பேப்பர் 1ல் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும், இந்த பேப்பர் 2ல் நம்ம மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்கலைன்னா அகெயின் நம்ம நெக்ஸ்ட் இயர் எழுதுற மாதிரி ஆகிடும். தஃபோர் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லைன்னா நீங்கள் டெய்லியும் சால்வ் பண்ணுறது, ஒரு 1 or 2 hours சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 3 to 4 month நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான என்னென்னலாம் தேவையான புக் லிஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் பை MK பாண்டே, அண்ட் தென் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் பை டாக்டர் RS அகர்வால். ஸோ நான் ஏன் இதை கொடுக்குறேன், கிராக்கிங் வித் CSAT பேப்பர் 2 பை அரின் பப்ளிகேஷன். இது எதுக்குன்னா இட் கவர்ஸ் த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆல்சோ ஃபார் த காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிசஸ். இதை வாங்கலாம். சப்போஸ் என்னால் 600 ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், அதுவே போதும். PDF ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். இல்லை எனக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா இன்னொன்று சஜஸ்ட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். டாடா மெக்ராயில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அந்த CSAT பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் ஒரு 800 rupeesலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாங்க. அதை பற்றி ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு புக் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் இதாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை த டாக்டர் RS அகர்வால். ஸோ இந்த புக்ஸை நம்ம யூஸ் பண்ணாலே, இந்த ஃபர்ஸ்ட் புக் இருக்குல்லங்க, இந்த ஃபர்ஸ்ட் புக் யூஸ் பண்ணாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் மேக்ஸிமம். அண்ட் தென் ஆப்டிடியூட் புக் இருக்குது, அந்த ஆப்டிடியூட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா there was 20 கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்டிடியூட்டை பொறுத்த வரையும். ஸோ டேட்டா அனாலிசிஸ், அந்த டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து நம்ம இந்த புக் யூஸ் பண்ணலாம். CSAT பேப்பர் இது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அந்த டாடா மெக்ராயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பாண்டே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு நம்ம 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் தான் வந்து கிளியராக நம்ம அட்டன் பண்ணாலே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி பேட்டர்ன்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், அதை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு புரியும். நம்ம மினிமம் 40 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ண CSAT பேப்பரை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க, ஈஸியாக முடிச்சிடும். இதை முடிச்சதுக்கப்புறமா ரிசோர்ஸை பொறுத்த வரையும் லிமிட்டடாக வச்சுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏன் லிமிட்டடாக வச்சிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நிறைய சஜஷன் பண்ணுவாங்க. இப்போ நிறைய உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரையும் ரமேஷ் சிங் சொல்லுவாங்க, சஞ்சீவ் வர்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான பேசிக் நீங்கள் NCERT டெவலப் பண்ணாலே போதுங்க வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எக்கனாமிக் பொறுத்த வரையும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரையும் நிதின் சிங்கியா சொல்லுவாங்க, நிதின் சிங்கானியா வந்து பார்த்தீங்கன்னா பல்கியாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நான் சொல்லிருக்க ஒரு பேசிக் புக்கை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், மோர் தென் enough. ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் செஷன். ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஆல். ஹாவ் எ குட் டே.